இன்னும் சற்று நேரத்தில் விஜயின் கரூர் பிரச்சாரம் தொடங்க இருக்கிறது. தொண்டர்கள் சூழ்ந்திருப்பதால் விஜயின் வாகனம் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணம் குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விஜயின் வருகையால் எந்த மாதிரியான சூழல் அங்கு நிலவி வருகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருந்த அந்த கரூரின் வேலுச்சாமிபுரம் பகுதியை வந்தடைந்திருக்கின்றார். அங்கே தொண்டர்கள் உற்சாகத்தோடு விஜய்க்கு வரவேற்பு வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதுதான் இன்றைய நாளில் விஜய்னுடைய தேர்தல் பரப்புரைக்கான கடைசி கட்ட சந்திப்பாக இருக்கின்றது. இதற்கு முன்பாக நாமக்கல் நகரத்திலே தேர்தல் பரப்புரையிலே தவைக்க தலைவர் விஜய் ஈடுபட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த புள்ளிக்கு வந்திருக்கின்றார். கரூர் நகரத்திலே வேலுச்சாமிபுரம் என்கின்ற இடத்திலே தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றார். இதன் பிறகு இன்றைய நாளுக்கான அவருடைய தேர்தல் பரப்புரை நிறைவு பெறுகின்றது. இதன் தொடர்ச்சியாக மீண்டும் திருச்சிராப்பள்ளி சென்று அங்கிருந்து விமானத்தின் மூலமாக சென்னை செல்ல இருக்கின்றார். அடுத்த வாரத்திலே விஜய் மக்களை அடுத்த கட்டமாக சந்திக்க இருக்கின்றார். கரூர் நகருக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு உற்சாகத்தோடு தவைக்க தொண்டர்கள் வரவேற்பு வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். அந்த பகுதியில் தான் அவர் உரையாற்ற இருக்கின்றார். மின்விளக்கு பொருத்தப்பட்டு விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அங்கே மின்சாரம் இல்லை என்பதை கடந்த பல மணி நேரமாக சொல்லியிருந்தார்கள். ஒரு சில இடங்களிலே இப்பொழுதும் மின்சாரம் இல்லை என்றாலும் தவைக்க தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த தற்காலிக மின் விளக்குகள் மூலமாக அங்கே வெளிச்சம் கொண்டு வரப்பட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்திலே அந்த இடத்திலே நின்று பேச போகின்றார். ஒரு உற்சாகத்தோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை அவருடைய தொண்டர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். போதுமான அளவு அங்கே மின் விளக்குகள் இல்லை என்றாலும் கூட அந்த இருளிலும் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய செல்போன் மூலமாக அந்த விளக்கு ஒளியை காட்டி அவர்கள் ஆர்வத்தோடு விஜயனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். காற்றும் சற்று பலமாக வீசிக்கொண்டிருக்கின்றது என்பதை காண்கின்றோம். பகல் நேரத்திலே கடுமையான அந்த வெளிச்சத்திலும் வெப்பத்திலும் கூட அவர்கள் காத்திருந்து விஜயை பார்த்து வைத்தார்கள். இப்பொழுது வெயிலினுடைய தாக்கம் குறைந்திருக்கின்றது. வெயிலின் தாக்கம் குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக கிடைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய கட்டுமானங்களின் மீதும் ஏறி நின்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், விஜயினுடைய ஆதரவாளர்கள் விஜயின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கும் திசையெல்லாம் பட்டுளி வீசி பறக்கின்றது என்று சொல்லும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த யானை சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியோடு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெரும் கூட்டத்திற்கு இடையே தன்னுடைய தொண்டர்களுக்கு நடுவிலே விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். வழக்கமாக விஜய் பேசினாலே எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் இருக்கும். கரூரில் விஜய் பேசுகின்றார் என்பது கண்டிப்பாக அது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உரைவீச்சாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் விஜய் இன்னும் சற்று நேரத்திலே கரூர் நகரத்திலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். விஜய் இது போன்று தேர்தல் சுற்றுப்பயணத்தை இவ்வளவு விரைவாக தொடங்குவார் என்பதை மற்ற கட்சியினர் யாரும் கூட எதிர்பார்த்திருக்க முடியாது. விஜய் மிக வேகமாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் விஜய் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது கரூரினுடைய வேலுச்சாமிபுரத்தை வந்தடைந்திருக்கின்றார். வேலுச்சாமிபுரத்திற்கு வந்திருக்கக்கூடிய கரூருக்கு இந்த கரூர் நகரத்தின் வேலுச்சாமிபுரம் வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தற்போது உற்சாகத்தோடு தவைக்க தொண்டர்கள் வரவேற்பினை வழங்கியிருக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கின்றோம். ஒரு பெரிய கூட்டம் அங்கே திரண்டு நிற்கின்றது. அவர்களுக்கு மத்தியில் தான் விஜய் உரை நிகழ்த்தப் போகின்றார். ஏராளமான தொண்டர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக நாமக்கல் நகரத்திலே இன்று காலை விஜய் உரையாற்றியிருந்தார். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்தினுடைய சனிக்கிழமையிலும் விஜயினுடைய தேர்தல் பிரச்சார யுக்தி என்பது இவ்வாறு தான் இருக்க போகின்றது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வாரமும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 இடங்களில் பேச இருக்கின்றார். அதில் ஒரு இடம் பிற்பகல் வேளையிலே மதிய நேரத்திலே அவர் பேசக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும். அதன் பிறகு இரவு நேரத்திலே இன்னொரு இடத்திலே விஜய் பேசுவார் என்பதாக அவருடைய தேர்தல் பிரச்சார யுக்தி என்பது வகுக்கப்பட்டிருக்கின்றது. தவைக்க தலைவர் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரை வாகனம், அதற்கு முன்பாக ஒரு வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே விஜய் கரூர் நகரத்திலே உரையாற்ற இருக்கின்றார்.
உங்க விஜய் நான் வரேன் என்று குறிப்பிட்டு இந்த பயணத்தை விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்திற்கு நடுவிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரை வாகனம் வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு முன்பாக விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். கரூர் நகரத்திற்கு விஜய் முதன்முறையாக வந்திருக்கின்றார். கடந்த ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக விஜய் இந்த மக்கள் கூட்டத்திற்கு நடுவில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் சற்றும் அவர் களைப்படையவில்லை. தொடர்ந்து அதே உற்சாகத்தோடு இருக்கின்றார். தொண்டர்களுடைய அந்த அன்பை பெற்றபடி வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அவர் பேச இருக்கின்றார். விஜயினுடைய உரைவீச்சை எதிர்பார்த்துதான் ஏராளமானவர்கள் காத்திருக்கின்றார்கள். விஜய் என்ன பேசுவார் என்பதுதான் அடுத்த ஒரு வார காலத்திற்கான தமிழ்நாட்டு அரசியலினுடைய அந்த விவாதங்களுக்கு வழிகோலக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கும், வார்த்தையாக இருக்கும். எனவே விஜய் பேச போகின்ற அந்த வார்த்தைகளை எதிர்நோக்கி தான் ஒட்டுமொத்த கட்சிகளும் தற்போது காத்திருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியும். அடுத்த ஒரு வார காலத்திற்கு சற்றும் குறைவில்லாத வகையிலே விஜய் தன்னுடைய கருத்தை கரூர் நகரத்திலே நின்று பேச இருக்கின்றார். ஏற்கனவே நாமக்கலில் இன்று காலை பேசும் பொழுது அவருடைய அந்த கருத்துக்கள் என்பது ஆளும் அரசு மீது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் அந்த கட்சிகளையும் கடந்த காலத்தை எல்லாம் தொட்டு செல்லக்கூடிய வகையிலும் அவருடைய கருத்துக்கள் இருந்தன. அதே போன்று அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய விதமான நேரடியான கருத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியிருந்தார். ஆளும் அரசுக்கு எதிராக மட்டுமல்ல, எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை விஜய் பேசியிருந்தார். ஒவ்வொரு ஊரிலும் விஜய் பேசும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு மாறுபட்ட அரசியல் துணியிலே விஜயினுடைய பேச்சு என்பது இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே நாகப்பட்டினத்தில் பேசும் பொழுது, திருவாரூரில் பேசும் பொழுது அவருடைய பரப்புரை என்பது வேறு மாதிரி இருந்தது. திருச்சி, அரியலூரில் பேசும் பொழுது அவருடைய பரப்புரை என்பது அந்த ஊருக்கு ஏற்ற முறையில் இருந்தது. தற்பொழுது கரூர் நகரத்திற்கு விஜய் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு விஜய் என்ன பேச போகின்றார் என்பதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வருகையை முன்னிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் இந்த தொண்டர்கள் கூட்டத்தை நாம் தற்போது பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தின் மீது நின்று விஜய் உரையாற்ற இருக்கின்றார். அவருடைய தொண்டர்கள் தொடர்ந்து அந்த வாகனத்திற்கு கிட்டத்தட்ட தங்களுடைய கைகளை மனித சங்கிலிக்காக கோர்த்து நிற்பதை போன்று நின்றுதான் வழி ஏற்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையும் மீறி ஒவ்வொரு அங்குலமாக விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் நகர்ந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நடுவிலே விஜய்க்காக அவர்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் விஜய் என்ன பேச போகின்றார் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. விஜய் வரக்கூடிய வழியிலே மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் இருந்தது. அதன் பிறகு தற்பொழுது அது போன்ற நெரிசலிலே வாகனங்கள் அனைத்தும் தற்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் சீரடைந்திருக்கின்றன போக்குவரத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.